வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே. இன்னைக்கு நம்முடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி பார்க்க போறோம். ரோட்டுக்கடை காளான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் முட்டைகோஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஒரு பவுல் நிறைய போட்டுக்கிறேன். அடுத்து அதில் பாதி அளவுக்கு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த முட்டைகோஸையும் வெங்காயத்தையும் போட்டு ஒரு மாதிரி இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி உதுத்து விடலாம். அப்போ தான் கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இந்த கலவைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து விட்டு முதல்ல கலந்து விட்டுடலாம். இந்த முட்டைகோசும் கொஞ்சம் ஈரமாக இருக்கும், வெங்காயமும் ஈரமாக இருக்கும். அதனால் இப்படி கலந்து விட்ட பிறகு நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கையில் இப்படி தண்ணி தெளித்து கலந்து விடுங்க. இந்த பக்கோடா மாவெல்லாம் போடுவோம்ல, அந்த அளவுக்கு பதமாக இருந்தாலே போதும், நிறைய தண்ணி தேவைப்படாது. மாவை நம்ம இந்த மாதிரிக்கு நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இப்படி இறுக்கி பிடிச்சிங்கன்னா பிடிக்கிறதுக்கு வர்ற மாதிரி நம்ம பதமாக பிசைஞ்சிக்கணும். அது சின்ன சின்ன பக்கோடாக்கெலாம் உருட்டி உருட்டி நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த கேப்பில் நான் எண்ணெயும் காஞ்சிருச்சு. நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே இந்த மாதிரி சின்ன சின்னதாக போடுவேன். ஸ்டவ்வை நல்லா கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி போட்டு ஒரு நிமிஷம் கலந்து நல்லா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இது போல் நல்லா 2 பக்கமும் செவந்து வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி பொரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கோடாக்களையும் நம்ம பொரித்து எடுத்துடலாம். இப்போ எடுத்தாச்சு. இப்போ அந்த நம்ம தள்ளுவண்டியிலலாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த தண்ணி மாதிரி ஒன்று செஞ்சு அதுலேருந்து எடுத்து கலப்பாங்கல்ல, அந்த மசாலா நம்ம பேக் பண்ணுவோம். அதுக்கு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இன்னும் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கலக்கி விடுவோம். இதில் கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். அதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், இதில் கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம உருண்டைகளை பொரிச்சோம் இல்லையா, அந்த எண்ணெயிலேயே இந்த கலவையை ஊற்றிடலாம். கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. அடியில் கார்ன்ஃப்ளவர் போட்டதில் அடியில் கொஞ்சம் செட்டில் ஆகும், அதனால் நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க. இதில் உப்புலாம் ஓரளவுக்கு நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல காரம் போதும், உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. இது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள இந்த பக்கோடாக்கள் எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இப்படி பிச்சு போட்டுக்கோங்க கையால். அப்போ ஈஸியாக அது நல்லா வெந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பெருசாகவே இருக்கட்டும், 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம வண்டி கடையிலலாம் வாங்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக அவங்க வச்சுருப்பாங்க, ஸ்டீம்லேயே வச்சுருப்பாங்க. நம்ம போன உடனே நம்ம எத்தனை பேருக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அந்தளவுக்கு எடுத்து நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இதை இப்படியே மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ தேவையான அளவு நான் வச்சுக்கிறேன். இப்போது நம்ம இந்த பக்கோடாக்களை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2 பேருக்கு செய்கிறோன்னா 2 பேர் அளவுக்கு தேவையானது. இந்த மசாலா தண்ணியும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம், கெட்டு போகாது, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்த இதுவும் கெட்டு போகாது, இதையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நல்லா கொதி நல்லா வேகட்டும். பாருங்கள், இதுலேயே 2-3 வெங்காயம் கொஞ்சமாக தான் போடுவாங்க, இல்லை 2-3 கொத்தமல்லியும் போட்டு இந்த மாதிரி கரட்டி விடுங்க. நல்லா அந்த மசிஞ்சு நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இந்த மாதிரி ரொம்ப குழனும் இல்லாமல் கடிச்சு சாப்பிட்ற பழத்துக்கு இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இதுக்கு மேலே அப்படியே கொஞ்சமாக வெங்காயம் மல்லி இலைகளை போட்டு வெளியில் போனால் ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ரோட்டு கடை காளானுக்கு தான்.
காளான் பேர் வச்சுட்டு அவங்க முட்டைகோஸில் தான் செய்வாங்க. இதில் காளானும் போட்டு செய்யலாம், ஒரிஜினல் காளான்லேயும் செய்யலாம், கொஞ்சம் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் முட்டைகோஸ் வெங்காயம் மட்டும் போட்டு நம்ம வீட்டிலையே ரோட்டுக்கடை காளான் செஞ்சுருக்கேன். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.